திருச்சிற்றம்பலம். ரீசெண்டாக ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். 25 மார்ச். நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் அன்றைக்கி அவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2-3 வருஷமாகவே சில கோயில்களோட கும்பாபிஷேகம் போயிருந்தப்போ கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் கருடன் மேலே பறக்கும். ஆனால் பார்க்கல. இந்த கோவிலில் 9 to 10:30 சொல்லியிருந்தாங்க. ஒரு 9:45 கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்ரீருத்ரம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாரையும் சிவபுராணம் சொல்ல சொன்னாங்க. சிவபுராணம் சொல்லி முடித்த அடுத்த ஒரு 5 செகண்டில் கருடன் அம்மனோட கோபுரத்தை மேலேயும் அதுக்கப்புறம் சாமி இருக்கிற கோபுரத்தை மேலேயும் பறந்தது. அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகமே பண்ணாங்க. அந்த லைவாக வீடியோவும் எடுத்தேன், அதை இதில் போடுறேன் பாருங்கள். வாழப்பாடியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பேலூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள தான் தோன்றீஸ்வரர் கோவில். சாமி சுயம்பு. இந்த 2 கோபுரத்து மேலேயும் பறந்ததை கண்கூட பார்த்தது நான். ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த தலமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒரு தலமாக கருதப்படுறது இது. இது பூமி தலம் அப்படின்றாங்க. நீர் ஏத்தாப்பூர் ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர், தீத்தலமாக ஆத்தூர் ஸ்ரீ காரிய நிர்மலேஸ்வரர், காற்று தலமாக ஆரகழூர் ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் மற்றும் ஆகாயமாக கூகையூர் ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் தலம். இந்த 5 தலமும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சபூத தலமாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான கோயில். நான் அதை பார்த்தேன். ஏன்னா கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி சாமி கருடன் வந்தால் நல்லாயிருக்கும், நிறைய கோயில் பார்த்துருக்கேன், நான் ரீசெண்டாக பார்க்க முடியல அப்படின்னு நினச்சதுக்கும் அன்றைக்கி பார்த்ததுக்கும் நான் எடுத்த வீடியோவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வாங்க. ரெட்டை பிள்ளையார் இருக்குதுன்றாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்க தலவிருட்சமும் ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் இருக்கு வேலூர் அப்படின்றது தான் பேர். அது பேலூர்னு வழங்கப்படுது. இந்த திருக்கோயில் வளாகத்தில் நந்திக்கு முன்பாக திருவிளக்கை கையில் ஏந்தியவாறு கணம்புள்ள நாயனாரின் திருவுருவச் சிலை உள்ளது. கணம்புள்ள நாயனாரோட அவதார தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது. அருள் தரும் தர்ம சம்பர்த்தினி அம்மை உடனமர் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி.